வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் நேசித்த உறவு உங்களை அழிக்க வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். எல்லாருமே போகிற பாதையில் போகணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே தனியாக யோசிக்கும். அதனால தான் உங்களை பலர் சரியாக புரிஞ்சுக்கல. நீங்கள் நல்லது நினச்சி செஞ்ச விஷயங்களுக்கே கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய எண்ணங்கள் முன்னாடி போனதுனால நீங்கள் தனிமையாக உணர்ந்த நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில் நீங்கள் பல தடவை முயற்சி செஞ்சு எதிர்பார்க்காத பலன் உடனே கிடைக்கல. அதனால் மனசுக்குள்ளே ஒரு சோர்வு அப்படிங்கிறது உருவாயிருச்சு. உங்களுடைய திறமைக்கு மதிப்பு இல்லையேன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் சுதந்திரம் விரும்புகிறவங்க. கட்டுப்பாடுகள் அதிகமான இடத்துல நீங்கள் மூச்சு முட்டிய மாதிரி உணர்வீங்க. அதனால் வேலை மாற்றம், இடமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்திருக்கலாம். பண விஷயத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். வருமானம் வரும், அதே வேகத்தில் செலவுகளும் வந்துடும். நீங்கள் பணத்தை பிடிச்சு வைக்க தெரியாதவங்க இல்லை. ஆனால் பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் நிற்காமையே போகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. பிறருக்காக செலவு செஞ்ச பணம் திரும்ப வராத அனுபவம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. உறவு விஷயத்தில் நீங்கள் உண்மையானவங்க. நடிப்பை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. உங்களுடைய மனசு சொல்கிறத நேரடியாக சொல்லுவீங்க. அதனால் சிலர் உங்களை ரொம்பவே கடினமானவங்கன்னு நினச்சிருவாங்க. நீங்கள் அன்பு காட்டாத மாதிரி தோணுனாலுமே உங்களுடைய உள்ளார்ந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமானது. ஆனால் அந்த அன்பை எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் உறவுகளில் இடைவேளை வந்த நேரங்களும் உண்டு. ஆனால் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய மாற்ற காலம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச முயற்சிகள் எல்லாமே வீணாக போகலை அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய காலமும் வந்துருச்சு. உங்களுடைய யோசனைகள் இப்போது நடைமுறைக்கு வரப்போகுது. நீங்கள் தனியாக யோசித்த விஷயங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்குமே உண்மை புரியாமல் இருந்தவங்க இப்போ உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பாங்க. வேலை விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தோடு வேலை செய்யக்கூடிய சூழலும் உருவாகும். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா புதிய யோசனைகள் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். இப்போது நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான திசையை காட்டும். மேல் இடத்துல உங்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது பாராட்டப்படும். பண விஷயத்தில் மெதுவான நிலை உருவாகும். தேவையில்லாத செலவுகள் குறையும். சேமிப்பு பற்றிய சிந்தனையும் வரும். நீங்கள் மற்றவங்களுக்காக செய்த செலவு அளவுக்கு இனிமே உனக்காகவும் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. பழைய பாக்கிகள் தீர்றதுக்கான வழியும் திறக்க போகுது. உறவு விஷயத்தில் தெளிவு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் யார் நிரந்தரம், யார் தற்காலிகம் அப்படின்னு புரிய வரும். உங்களை பயன்படுத்தின உறவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக போகுது. உண்மையாகவே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க அருகில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. காதல் வாழ்க்கையில் புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் பேசாத விஷயங்கள் எல்லாமே பேசப்படும். உடல்நலம் விஷயத்தில் மன அழுத்தம் குறையும். தூக்கம் சீராகும். நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பீங்க. நடை, சுவாசம், இயற்கை எல்லாமே உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க, நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை. உங்களுடைய வாழ்க்கை வழக்கமான பாதையில் போகாது. ஆனால் அந்த வித்தியாசமே உங்களுடைய பலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த பலம் அப்படிங்கிறது வெளியில் வரப்போகுது. மங்கள செய்தி, அதாவது மங்கள செய்தி உங்களை அழிக்க வரக்கூடிய ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை நிறுத்தி, கெட்ட செய்திகளை நிறுத்தி அழித்து உங்களுக்கான நல்ல விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்காகவே கொண்டு வரக்கூடியதாகவும் இருந்துகிட்டு இருக்குது. கும்பராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்கள் வழியில் தான் நடப்புவீங்க. எல்லாருமே ஒத்துக்கிற வழி சரின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. உங்களுடைய மனசு சொல்கிறத கேட்டு முடிவெடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் பல தடவை தனிமையாக நிற்க வேண்டிய நிலையும் வந்திருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாருக்குமே புரியாததால தான் நீங்கள் போயிட்ட மாதிரி உணர்ந்த நாட்கள், நீங்கள் தனியாக போயிட்ட மாதிரி உணர்ந்த நாட்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. கும்பராசிக்காரங்க வெளியில் பார்க்குறப்போ ரொம்பவே சுதந்திரமாக தெரியுவாங்க. எதுவுமே பாதுகாக்காதுன்னு நினச்சி வைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்பவே ஆழமாக உணர்றவங்க. நீங்கள் நேசித்த உறவு உனக்கான ஆபத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது உடம்புக்கோ மனசுக்கோ மட்டும் இல்லை, உன்னுடைய நம்பிக்கைக்கே ஆபத்து தான். இப்போது இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு உறவில் ஒரு விழிப்பு வரும். யார்கிட்ட நீங்கள் முழுசாக உங்களை காட்டுனீங்களோ அவங்கக்கிட்டேயே உங்களுடைய பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு
மனசு பழைய மாயை களைஞ்சு உண்மை வெளியே வரக்கூடிய நேரமும் வந்திருக்கு. அந்த உண்மை வலிக்கும், ஆனால் அதுவே உங்களை கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கக்கூடியதாகவும் இருந்துட்டு இருக்கு. கும்பராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உறவுகளை தூரத்திலிருந்து தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது அலட்சியம் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது கும்பராசிக்காரங்க நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய சுதந்திரம் யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த நீங்கள் யாருக்காகவுமே விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த இடம் உனக்கு இல்லாத இடமா கூட இருந்திருக்கலாம். இப்போது கும்பராசிக்காரங்க யார்கிட்டையுமே தங்களை கட்டுப்படுத்தி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஒருத்தர் மேலே உண்மையாக நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சுதந்திரத்தையே அவங்களுக்காக கொடுத்துடுவாங்க. அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்தப்போ உங்கள் மனசு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். அன்புன்னு சொல்லி சுதந்திரத்தை எடுத்துக்க கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது உள்ளுணர்வு ரொம்பவே பலமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. யாரோ ஒருத்தருடைய வார்த்தை அழகாக இருக்கலாம், ஆனால் அவங்க செயல் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு உனக்கு தோணும். அந்த தோணல் தான் உன்னுடைய பாதுகாப்பாகவும் இருக்கும். கும்பராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது திடீர்னு வரும், ஆனால் அதுக்கு பின்னாடி நீண்ட நாள் யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள் திரும்ப அதே இடத்துக்கு போக மாட்டீங்க. நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, உங்களை புரிஞ்சுக்காத இடத்துல நீங்கள் உங்களை விலக்கிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் என்றைக்குமே தங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியான பாதையில் போயிட்டுருக்கிறத நீங்களே உங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. கும்பராசிக்காரங்க தங்களை யாரோ ஒருத்தருக்கு முழுசாக சொந்தமாக்க மாற்றிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நேசிச்சா எல்லாமே நேசத்தோட எல்லை தாண்டி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களை புரிஞ்சுக்காம உங்களை மாற்ற நினச்சப்போ உங்களுடைய உள்ளம் ரொம்பவே சிதறி இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லும். நான் இல்லைன்னா அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது சுய அடையாளம் அப்படிங்கிறது திரும்ப வரக்கூடிய நேரமாக இருந்துட்டு இருக்கு. யாருக்காக நீங்கள் உங்களுடைய தன்மையை குறைச்சிங்களோ அவங்களுக்காக இப்போது நீங்கள் அமைதியாக விலகி இருப்பீங்க. அந்த விலகல் அப்படிங்கிறது வெறுப்பால் இல்லை, அது உணர்வு வந்ததால தான். கும்பராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட தனிமையை அவர்களே ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தனிமை அப்படிங்கிறது காலியாக இல்லை, அது தெளிவாக நிறைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய சுதந்திரத்தை இழந்து உறவை காப்பாற்ற வேண்டியது கிடையாது. உங்களை சுதந்திரத்தை மதிக்கிற உறவு தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருத்தமான உறவாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களுடைய உறவு உங்களை கட்டுப்படுத்துது அப்படிங்கும் பொழுது தானாகவே நீங்கள் விலக ஆரம்பிச்சிருவீங்க. கும்பராசிக்காரங்க உறவில் அதிகமாக கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்பிக்கை தான் அவங்களோட அடிப்படையாகவும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த நம்பிக்கையை யாராவது உடைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவே அதாவது மீண்டும் அதே மாதிரி அவங்கள உள்ளே விடாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே மெதுவாக சொல்கிறது தான். அமைதியை விளக்குறதும் ஒரு தைரியம் தானே. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ உறவு அப்படிங்கிறதுல ஒரு தேர்வு வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். எல்லாரையுமே அருகில் வைக்காம சிலரை மட்டும் தூரத்திலே வைக்கணுமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது தான். அந்த முடிவு உங்களை குளிர்ச்சியாக மாற்றாது, உங்களை தெளிவாக மாற்றக்கூடியதாக இருக்கும். கும்பராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உறவுகளோட அளவை குறைச்சிக்குவாங்க, ஆனால் அதே தரம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை குழப்புற இடம் உங்களோட இடம் கிடையாது. உங்களை அமைதியாக வைக்கிற இடம் உங்களுடைய வீடுன்னு கூட சொல்லலாம். அதனால் இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் நேசித்தவங்க உங்களை கட்டுப்படுத்தும் பொழுது நீங்கள் அவங்கள விட்டு விலகிடுவீங்க. அவங்க உங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் உங்களை அழிக்கிறதுக்கான ஒரு இதாகவே இருக்கும். எப்பொழுதுமே யாருக்குமே நீங்கள் கட்டுப்படாமல் உங்களுடைய செயலில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க, அதாவது உங்களுடைய மனைவிக்கு கட்டுப்படலாம், மற்ற யாருக்குமே மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கட்டுப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே
நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உங்கள் ராசியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.